Vanakkam, I am Dr. Nitya, Pediatric ENT Consultants, Rainbow Hospitals, Chennai. இன்றைக்கி நம்ம இந்த ACENT clinic launch பண்ணியிருக்கோம். ACENTனா exclusive ENT care for only children. ஓகே, இதில் நம்ம என்னெல்லாம் டீல் பண்ணோன்னா all ear, nose, throat problems, any problems in காது மூக்கு தொண்டையில் எல்லா ப்ராப்ளம்ஸும் நாங்கள் டீல் பண்ணுறோம் ஃபார் கிட்ஸ். அது காதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், காதில் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வரும், இல்லைன்னா ஹியரிங் லாஸ் வரும், அது பிறக்கும்போது இருக்கும், இல்லைன்னா திருப்பி கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது வரும். அந்த ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸஸ் ஆர் டெல்ட் பை அஸ். யூ வாண்ட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ்? ஓகே, இப்போ உங்களோட கிட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, எனி ப்ராப்ளம் இந்த இயர், நோஸ் ஆர் த்ரோட் அவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் அப்படி இருக்குது, அப்படி தெரியவு கூட தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் ஐடென்டிஃபை இட் ஏர்லி. அவங்க தான் அவங்களுக்கு கிட்ஸை டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு வரணும். ஸோ வாட் வி டூ இஸ் வி டூ திஸ் மினிமலி. வி ஹாவ் வெரி ஸ்மால் ஸ்கோப்ஸ், அல்ட்ரா தின் ஸ்கோப் சொல்லுவோம். ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்மால், 2 mm டயமீட்டர். அது நம்ம ஓபிடிலே அந்த எண்டோஸ்கோபி பண்ணி என்ன ப்ராப்ளம், அந்த மூச்சு ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கா, இல்லைன்னா கொஞ்சம் ஓடும்போது இந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் ஸ்ட்ரைடர் சொல்லுவோம், அப்படி ஏதாவது சத்தம் வருதா, அது ஏன் வருது, அந்த ஸ்கோப் போட்டு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவோம். அந்த ட்ரீட்மெண்ட்னா இது ஆல்வேஸ் இஎன்டி ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி மட்டும் கிடையாது. வி ஹாவ் அதர் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. ஃபார் தேட் ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஏதாவது கஷ்டம் இருக்குது, மூச்சு முட்டலோ இது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட சில்ட்ரனை சீக்கிரமாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் ஒரு ஓபிடி எண்டோஸ்கோப்பி, ஓபிடிலே பண்ணுற எண்டோஸ்கோப்பி அப்படின்னா செடேஷன் கிடையாது. வி யூஸ் வெரி ஸ்மால் ஸ்கோப்ஸ், ஸோ நோ அனஸ்தீஷியா நீடட். வித் த மதர் பிசைட் த சைல்டு, அம்மா கூட கிட்டே இருந்து தான் பண்ணுவோம். ஸோ த சைல்டு இஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள், பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன பண்ணுறோன்னு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே டயக்னோஸ் பண்ணி ஏர்லியாக மினிமலி இன்வெசிவ் ப்ரொசீஜர்ஸ் வழியாக அதை ட்ரீட் பண்ணலாம். ரெயின்போ ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிக் ENT கேர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சம் கிட்ஸ் அவங்க வயிற்றில் இருக்கும்போதே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம், அது ஸ்கேன்லேயே கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் நோன் ஆஸ் இன்யூட்ரோ, குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் தட் இஸ் வெரி ரேர். அந்த ஏஜில் இருந்து ஃப்ரம் கிட்ஸ் டில் 18 years என்னெல்லாம் ப்ராப்ளம் வருமோ அதெல்லாம் நாங்கள் டீல் பண்ணுறோம். எனிதிங் இன் த இயர், நோஸ் அண்ட் த்ரோட். இப்போ ஒரு பாப்பா பிறக்கிறாங்க, அந்த ப்ரீத் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் வருது, அந்த பாப்பாவுக்கு ஃபீட் கரெக்டாக பண்ண முடியல, ஃபீட் பண்ணும்போது இருமல் வருது, ரொம்ப குறையிறது, அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அது நார்மல் கிடையாது. அது கொஞ்சம் வளரும்போது சரியாகவும் அப்படி சொல்லலாம். பட் அதனாலையா இல்லையா, வேறு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்குது, அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம மினிமலி ஸ்கோப் வழியாக அது ஏன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றினவா ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா தெரப்பி பண்ணுவோம். இப்போ பிறந்த குழந்தைங்கலேருந்து இந்த விளையாட்டு சாமான்களை வச்சு பழகிறத வச்சு இப்போ ஸ்க்ரீன் வந்து பிறந்தப்பவே கொடுத்துட்றாங்க. அது அந்த பொம்மைங்களை பார்க்குறதுக்கு வந்ததுக்கு இப்போ இந்த முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு அந்த கண்ணு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ நியூ ஏஜ் பேரண்ட்ஸ் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இந்த ஸ்க்ரீன் டைம், நீங்கள் சொல்கிற ஸ்க்ரீன் டைம், ஓகே, இந்த மொபைல் பார்த்து சாப்பிட கொடுக்குறது, அது கண் பாதிக்கும். ஓகே, இட்ஸ் a bright light, eye is affected. பட் மோர் தேன் தேட், நம்ம எதாவது பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு அது ஜஸ்ட் பார்த்துட்டே மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஆக்டிவாக ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம பேச வேண்டாம், அது கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம், அது என்ன சொல்கிறதோ we are enjoying it. ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸ்பீச் அதுக்கு தேவையில்லை. நம்ம மொபைல் பார்த்து அது நம்ம தெரிஞ்சிட்டோன்னா நமக்கு ஸ்பீச் தேவையில்லை. நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்பா கிட்ட பேசுவோம், இல்லைன்னா அந்த குழந்தை அப்பா கிட்ட பேசி அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கும். இது மாதிரி ஸ்க்ரீன் காமிச்சோன்னா அவங்களுக்கு அதுக்கு தேவையே இல்லை. they don't speak. ஸோ அதனால் ஸ்பீச் டிலே தான் ஜாஸ்தி வரும் ஃபார் இந்த மொபைல் பார்த்துட்டே இருக்க அந்த கிட்ஸ். ஸோ ஸ்க்ரீன் டைம் டில் 2 years ஷுட் பி 0. அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்க்ரீன் டைம் காமிக்கக்கூடாது ஆஃப்டர் 2 years. ஆஃப்டர் 2 years கிரேடடாக எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் காமிக்கணும்னு அது சார்ட் இருக்குது. ஆஃப்டர் 2 years மேபி ஃபார் 30 minutes in a day. அதுக்கப்புறம் அது ஸ்லோலி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் டில் 2 years absolutely no screen time. ஏன்னா ஒரு சைல்டோட மேஜர் ஸ்பீச் டெவலப்மெண்ட் இஸ் ஃப்ரம் 1.5 to 2 years.
இட்ஸ் ஃப்ரம் 1.5 years ஆகும்போது அவங்க 1 word ஸ்பீக் பண்ணுவாங்க. From 2 years they'll combine 2 words or they'll speak small sentences. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேஜ் தேவையில்லை. மொபைல் ஃபோன் கிட்ட பேச வேண்டாம்ல, ஸோ அதனால பேஜ் தேவையில்லை. ஸோ ஸ்பீச் வில் பி ரியலி எஃபெக்டட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்டில் 2 years நோ ஸ்க்ரீன் டைம். இப்போ இஎன்டியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு காமனாக வர பிரச்சனை எதுக்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகக்கூடாது, எந்த விஷயத்தில் அட்டென்ஷன் கொடுக்கணும்? காமனாக வர்றதுன்னா நோஸ் ப்ளீடிங் வரலாம். ஓகே, தட் இஸ் ஒன் ஆஃப் த எமர்ஜென்சி வி ஹேவ். ஓகே, ஏன்னா இப்போ ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படியே நோஸில் ப்ளீடிங் வரலாம். ஸோ அதனால் ப்ளீடிங் பார்த்தாவே மயக்கம் கூட வரும் சம் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அப்படி ஒன்றும் தட் இஸ் நத்திங் டு பி ஸ்கேட். 2 நோஸும் நல்லா க்ளோஸ் பண்ணி வாவல்லையே ஒரு 5 minutes கொஞ்சம் ஹெட் பெண்ட் பண்ணி வாவல்லையே ஒரு 5 minutes ப்ரீத் பண்ணால் அது தானாகவே செட்டில் ஆகும். ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் த ப்ளீட் தானாகவே செட்டில் ஆகும். ஜஸ்ட் பி காம், ஜஸ்ட் ரீஅஷ்யூர் யுவர் சைல்ட், ஜஸ்ட் பி வித் தெம், அது தானாகவே செட்டில் ஆகும். நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் விச் வி ஆர் சீயிங் ஆஃப்டர் எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு அப்புறம் என்னன்னா இட் இஸ் த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். நான் என்னோடய டாக்கில் சொன்னது மாதிரி சம் கிட்ஸ் அவங்க உட்காந்துட்டே தூங்குறாங்க, இல்லைன்னா ஒரு 4-5 பில்லோ வச்சுட்டு அப்படி உட்காந்துட்டு மாதிரி தூங்குறாங்க. தட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு அந்த மூக்குக்கு பின்னாடியும் த்ரோட்லேயும் கொஞ்சம் பிளாக் இருக்கும். இட்ஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் adenoids or tonsils. கொஞ்சம் சில பேருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்கும். அது நாம் உள்ள ஒரு சின்ன ஸ்கோப்பி பண்ணி தெரிஞ்சுக்கோ என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் தே ஹேவ் திஸ் adenoid and tonsils. ஸோ அதனால் அவங்கள மூச்சு குழல் அந்த adenoid இருக்கனால அது கம்மியாகும். ஸோ மூக்கு வழியாக எடுக்க ஏர் இஸ் நாட் இனஃப். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர் வேணும். அதனால அவங்க மவுத் ப்ரீத் பண்ணுவாங்க. தொண்டைக்கு மேலே அவங்களோட அந்த ஏர்வே அந்த ப்ரீதிங் டியூப் நல்லா பிளாக் இருக்கும். ஸோ அதனால் அவங்க உட்காந்து தூங்குவாங்க. உட்காந்து தூங்கும்போது அவங்க கொஞ்சம் இருக்க இடம் கிடைக்கும் மூச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ த மோஸ்ட் காமன் திங் விச் வி சி ஆல்மோஸ்ட் வேணா எனக்கு ஆல்மோஸ்ட் 98-99% கூட சொல்லலாம். Almost every kid is affected by this adenoid and tonsil issue and sleep disturbance now. So earlier diagnose பண்ணி அது ட்ரீட்மெண்ட் ஏற்ற மாதிரி பண்ணால் கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் அந்த கொஞ்சம் வளரும்போது சரியாகும், ஸோ லெட் அஸ் வெயிட் அப்படி இருந்துச்சுன்னா we'll have to do other things. But adenoid and tonsils are very common issues. Nothing to worry. அதோட சர்ஜரி யாராவது சொன்னால் கூட nothing to panic. It is very common and we have all advanced techniques. அந்த மினிமலாக இன்வேசிவாக எப்படி ரிமூவ் பண்ணி அந்த எப்படி ப்ரீதிங் டியூப் நார்மல் பண்ணுறதுக்கு we have all the advanced techniques. அந்த குழந்தைங்க அந்த கொரட்டை விடுவோம் தூங்கும்போது, அது நார்மல் தானா? அது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் தேட் ஆக்சுவலி. கொரட்டை ஏன் விடுறோன்னா அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஏர் அந்த தின் ஸ்பேஸோடு போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் கேட்கும். எனிதிங் விச் ட்ராவல் டு அ நேரோ ஸ்பேஸ் தெர் வில் பி அன் எக்ஸ்ட்ரா சவுண்ட். அதுதான் ஸ்னோரிங். ஏன்னா அந்த சரௌண்டிங் டிஷ்யூஸ் வைப்ரேட் பண்ணும்போது அந்த சத்தம் ஸ்னோரிங்காக கேட்கும். சம் பேரண்ட்ஸ் அவங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அது சின்னதுலேயே இருக்குது, ஸோ தட் இஸ் நார்மல். ஓகே, ஸோ இட் இஸ் ஸ்னோரிங் இஸ் நாட் நார்மல் இன் சில்ட்ரன். ஸ்னோரிங் இருக்குன்னா அதோட மீனிங் அவங்களுக்கு ஏதோ பிளாக் இருக்குது. ஸோ அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன ப்ராப்ளமோ adenoid enlargement, tonsillar enlargement, அது எல்லாமே நோஸில் பிளாக் இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்னோரிங் மாதிரி வரலாம். ஸோ அது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் they can sleep well, and if they sleep well the next day will be very good. இப்போ நம்ம ஒரு 2 days தூங்கலைன்னா எப்படி இருக்கும்? ஓகே, அது மாதிரி தான். ஸோ எவ்ரிபடி ஷுட் ஸ்லீப். அந்த ஸ்லீப் குவான்டிட்டியில் குவாலிட்டியாக ஸ்லீப் பண்ணணும். ஸோ we have all the treatments for making the child sleep really well and have a very good day, and it will affect their academic performances also. குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்ல தெரியாது. அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? இப்போ ஒரு குழந்தைக்கு காது கேட்கல, ஓகே, ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓகே, அவங்களுக்கு சொல்ல தெரியாது.
ஓகே. ஸோ அவங்க காது கேட்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் ஸ்டார்ட் பாயிண்டிங். அவங்க கை வச்சு பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது வேணும்னா உங்களை கூட்டிகிட்டு போய் அதுக்கு தொட்டு காமிக்குவாங்க. இல்லைன்னா கரெக்டாக இன்ன ஏஜில் இவ்வளோ ஸ்பீச் டெவலப்மெண்ட் இருக்குது. ஒரு அரவுண்ட் லைக் ஒரு 8 to 1 year கொஞ்சம் பேப்லிங்னா அப்படி எது இல்லாமல் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நத்திங் மீனிங்ஃபுல். அதுக்கப்புறம் 1 word பை அரவுண்ட் 1.5 years 1 word சொல்லுவாங்க. பை 2 years 2 words சேர்த்து சொல்லுவாங்க, வெரி ஸ்மால் சென்டென்சஸ். இந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் கரெக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் ஹியரிங் லாஸ் இன் newborns, ஏன்னா பிறக்கும் போது அந்த ஹியரிங் லாஸ் இட் இஸ் இன்க்ரீஸிங் nowadays. ஸோ தட் இஸ் வை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் லான்ச்ட் நியூபார்ன் ஹியரிங்ஸ் ப்ரோக்ராம். ஒரு பாப்பா பிறக்கும்போது அவங்களுக்கு காது கேட்குமா இல்லையான்னு ப்ரிலிமினரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதோட மோஸ்ட்லி ஓஏ பண்ணுவோம், இல்லைன்னா ஆட்டோமேட்டட் பேரா. அந்த டெஸ்ட் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டாக கண்டுபிடிப்போம். தட் இஸ் ஒன்லி அ ப்ரிலிமினரி டெஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஏன்னா அப்போ நார்மல் காது கேட்குது, அதுக்கப்புறம் அந்த காது கேட்குறது கம்மி ஆகுமா, இல்லைன்னா அது காது கேட்குறது காது கேட்காம ஆகுமா, சான்ஸ் இருக்குது, பட் லெஸ். ஸோ அதனால ஆல் பேரண்ட்ஸ் ஷுட் மானிட்டர் கரெக்டாக அந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் கரெக்டாக வருதா, கரெக்டாக பேசுகிறாங்களா. டிவி, மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் டைம் காமிச்சிங்கன்னா அதனால கூட பேசாமல் இருக்கலாம். ஸோ எனி டவுட் யூ ஹேவ், குழந்தைக்கு காது கேட்கல, இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆக்ஷன்ஸ் பண்ணி சொல்கிறாங்க, ஸ்பீச் ஒன்று அம்மா 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 சொல்லணும்ல, ஒரு ஒன் இயர் கிட்ட அம்மா சொல்லணும், அவங்க அம்மா கூப்பிடல, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ மீட் அ டாக்டர் இமீடியட்லி. அது டயக்னோஸ் பண்ணியிருக்கணும். நார்மலாக கூட இருக்கலாம், பட் கெட் அ செக்அப் டன், மேக் ஷுர் அவங்க கேட்குது. ஏன்னா நீங்கள் தான் அவங்கள கரெக்டாக கூட்டிகிட்டு போனால் தான் ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா they will get a normal, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு நார்மல் ஸ்பீச் டெவலப் ஆகும். they can go to normal school, live a normal life, sing like a normal, like sing also like a normal kids. But earlier diagnose பண்ணுறது it is very important. Ideally இப்போ பிறக்கும்போதே காது கேட்கல அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா the treatment is done 2 yearsக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா there is no difference between that child and a normal child. காது கேட்காம இருக்க சைல்டு ஒரு நார்மல் சைல்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது இந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட், இந்த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆல்சோ. பட் த நிஷ் இஸ் ட்ரீட்மெண்ட் வில் பிஃபோர் 2 years. ஸோ தட் இஸ் வை ஏர்லி டெவலப்மெண்ட், அவேர்னஸ் இந்த பேரண்ட்ஸ், இப்படி இந்த ஏஜில் இவ்வளோ பேசணும், இந்த ஏஜில் இவ்வளோ பேசணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். See, almost 90% of the kids, snoring is a very common problem. I totally understand. Okay, almost as I told you 98%, like more than 98% also I can say kids snoring வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அது எதனால மூக்குக்கு பின்னாடி பிளாக் இருக்கா, தொண்டையில் பிளாக் இருக்கா, அது ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ். ஏன்னா there is no cut, there is no stitches, there is no plaster, there is no recovery time. ஓகே, காலையில் வந்து அட்மிட் ஆகி ஈவினிங் வீட்டுக்கு போகலாம். அண்ட் 2-3 hours ஆஃப்டர் சர்ஜரி நார்மல் டயட் ஸ்டார்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே குளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். That is the minimally invasive procedures we have. It's known as, and we use a latest technology known as coblation. Coblation-na நம்ம அது இப்போ ஒரு டிஷ்யூ ரிமூவ் பண்ணும்போது நம்ம அது ரொம்ப ஹீட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, நம்ம அது மெல்ட் பண்ணுவோம், அப்படி தான் சொல்லுவோம். மெல்ட்னா see the difference between ice and fire. ஓகே, ஐஸ் வச்சாலும் ப்ளீடிங் ஆகாது, ஹீட் வச்சாலும் ப்ளீடிங் ஆகாது. பட் ஐஸ் வச்சுன்னா பெயின் கம்மியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் பெயின்லெஸ் டெக்னிக்ஸ். பெயின்லெஸ் மீன்ஸ் ஆஃப்டர் த சர்ஜரி, ஆஃப்டர் த சைல்ட் கம் ஆஃப் அனஸ்தீஷியா, they will be totally painless. அப்படின்னா அவங்க ஃபுட் கரெக்டாக அந்த ஒரு 2 hours அப்புறம் நார்மல் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. they can go home in the evening and they can like do normal.